الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: قل هو الله أحد تعدل ثلث القرآن، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலத்தார்களை படித்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழும் புரட்சியும் உண்டாகட்டுமாக. இன்னும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை வலுவாக தெளிவாக பற்றி பிடித்துக் கொண்ட உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், அம்பியாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. இன்னும் இந்த மஜ்லிஸிற்காக வருகை தர இருக்கின்ற நல்லடியார்களின் மீதும், வீட்டில் அமர்ந்து பயானை கவனித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீடி நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அருள் கடைகள், அல்லாஹ் தஆலா அவனுடைய சிபத்துகள், அவனுடைய தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கின்றது, அதே வானிலையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொன்னதை கேட்பதன் மூலமாக, அவர்களை பார்ப்பதன் மூலமாக, அவர்களின் வழி நடந்ததன் மூலமாக என்னென்ன வரலாற்றுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கின்றது, நடக்க இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றோம். கண்ணியத்திற்குள் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் 114 சூறாக்களை இறக்கி வைத்திருக்கின்றான். அதில் அதிகமான விஷயங்களையும் அதிகமான கருத்துகளையும் உள்ளடக்கிய அதிகமான அத்தியாயங்கள் இருக்கின்ற பொழுது, அல்லாஹ் தஆலா உலகத்தில் மிகவும் பெரிதாக இருக்கக்கூடிய யானை என்று அழைக்கக்கூடிய யானையை பற்றி ஒரு சூறாவை அல்லாஹ் விவரிக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு 3 வரிகளில் முடியக்கூடிய அளவுக்கு ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய உருவத்திற்கு 3 வரியை கொண்டு அல்லாஹ் தஆலா நிரப்பம் செய்கின்றான். எறும்பை பற்றி விவரிக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பல ஆயத்துகளையும் பல பக்கங்களையும் கொண்ட அளவுக்கு எந்த அளவுக்கு விரிவாக விரிவிக்கின்றான் என்று சொன்னால், அவனுடைய சிபத்துகளை உள்ளடக்குவதற்கு பெரிய உருவமாக இருந்தாலும் சரி, சிறிய உருவமாக இருந்தாலும் சரி, மிகவும் அற்புதமாக கூறக்கூடியதில் அல்லாஹ் மிகவும் வல்லமை பெற்றவனாக இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு கூட்டம் வந்து இறைவனுடைய சிந்தனைகளையும் இறைவனுடைய தன்மைகளையும் பற்றியும் ஒரு மனிதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு வந்து கேட்கின்ற பொழுது, அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது கோபப்படுகின்றார்கள். அப்பொழுது அவர்கள் கோபப்படுகின்றார்கள். அப்பொழுது அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், கோபப்படாதீர்கள், அல்லாஹ் அதுக்கு தகுந்தவாறு ஒரு சூறாவை இறக்குகின்றான் என்று அன்று அருளப்பட்டதுதான் இந்த சூரத்துல் இஹ்லாஸ் என்று கூறக்கூடிய குல் ஹுவல்லாஹு அஹத். அதாவது அந்த சூறாவை எந்த அளவுக்கு சஹாபாக்கள் வழி நடத்தினார்கள்,
எந்த அளவுக்கு அந்த சூறாவின் மீது முஹப்பத் வைத்தார்கள் என்று நாம் வெளியே பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன்னுடைய சிபத்துகள் அத்தனையும் அந்த சூறாவில் அடக்குகின்றார். யாராலும் புறப்படப்படாமல் இருக்கின்றால் அவனிடத்திலே அனைத்து விஷயங்களும் தேவையுடையதாக இருக்கின்றது என்பதை மிகவும் அற்புதமாக இந்த சூறாவின் மூலமாக அவனுடைய அனைத்து சிபத்துகளையும் அல்லாஹ் தஆலா அருளி இருக்கின்றான். அப்படிப்பட்ட குல் அல்லாஹு அஹத் இந்த சூறாவை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்ற பொழுது, ஒரு போருக்காக ஒரு படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அதற்கு ஒரு தளபதியாக, ஒரு தலைவராக ஒரு சஹாபியை நியமனம் செய்து, நீங்கள் இந்த கூட்டத்திற்கு அமீராக இருந்து அவர்களை அழைத்து வாருங்கள் என்று அனுப்பிவிடுகின்றார்கள். சென்ற அந்த சஹாபி இருக்கின்றார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், காலையில் சுபஹுடைய தொழுகையில் அல்ஹம்து சூறாவை ஓதுவதற்கு பிறகு குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதுகின்றார். அவர் இரண்டாவது ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதுகின்றார். அவ்வாறு அவருடைய சுபஹ் தொழுகை முடிகின்றது. லுஹரும் அசரும் அமைதியாக தொழுகை முடித்துவிட்டு மகரிபை தொழுது வைக்கின்றார். அப்பொழுதும் அவர் 2 ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதுவதை சஹாபாக்கள் பார்க்கின்றார்கள். இஷாவுடைய தொழுகை வைக்கின்றார். இதே போன்று அந்த 2 ரக்காத்திலும் குல் ஹுவல்லாஹு சூறாவை ஓதுவதை சஹாபாக்கள் உற்று நோக்கிவிட்டு, அவர்கள் போரை முடித்துவிட்டு ஊருக்கு திரும்பியதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அமீராக அனுப்பப்பட்ட அவர் தொழுகை வைக்கின்ற பொழுது எப்பொழுதும் குல் ஹுவல்லாஹு சூறாவை தவிர மற்ற எதையும் ஓதுவதில்லை. ஒருவேளை அந்த சூறா மிகவும் சிறியதாக இருக்கின்ற காரணத்தினால் தொழுகை சீக்கிரம் முடித்துவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் தொழுகின்றாரா என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்களே சென்று அவரிடத்தில் எதற்காக இந்த சூறாவை ஓதுகிறீர்கள் என்று கேட்டு வாருங்கள் என்று அனுப்புகின்றார்கள். அந்த சஹாபிகள் அந்த சஹாபியிடத்திலே கேட்கின்ற பொழுது அப்பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய அனைத்து தன்மைகளும் இந்த சூறாவில் பொதிந்திருப்பதன் காரணமாக நான் அந்த சூறாவின் மீது அதிகமான முஹப்பத், அதிகமான பாசம் வைத்திருக்கின்றேன், ஆகையால் அதை நான் ஓதுகின்றேன் என்று கூறுகின்றார்கள். இந்த பதிலை கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கூறுவதற்காக வருகின்ற பொழுது, அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்பதை அவர்களிடத்தில் எட்டி வைத்து விடுங்கள் என்கின்றார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சூறாவை ஒருவர் மனதாக பொருந்திக் கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், அந்த சூறாவினுடைய தன்மை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபை அங்கே அனைவரும் கூடியிருக்கின்றார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகில் இருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சஹாபி வருகின்றார். அபூ தர் கிஃபாரி என்று அழைக்கக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார். அந்த சஹாபி வந்தவுடன் அருகில் இருந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அபூ தர் கிஃபாரி வருகின்றார், அவரை அழையுங்கள் என்று கூறுகின்றார்கள். இதை கேட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூ தர் கிஃபாரி யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே கேட்கின்ற பொழுது, ஏன் தெரியாது, அவரை எனக்கு மட்டுமல்ல வானுலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நன்கு அறிந்தவர்கள் என்று கூறுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், என்னுடைய சஹாக்கள், என்னுடைய தோழர்கள், என்னுடைய கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களே, மலக்குகள் புகழும் அளவுக்கு, மலக்குகள் பேசும் அளவுக்கு அவர்கள் என்ன அமல் செய்தார்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா என்கின்ற பொழுது வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அவர்கள் 2 விஷயத்தை மிகவும் அழகாக பேணி நடக்கின்றார்கள்.
என்னவென்று சொன்னால் அவர்களிடத்தில் கருது அளவு கூட தற்பெருமை கிடையாது. இந்த அகிலத்தில் வாழ்கின்ற பொழுது அவர்கள் பெருமை என்பது இல்லாமல் மிகவும் பெருமையாக வாழ்ந்ததின் காரணமாக அவரை பற்றி பேசப்படுகின்றது. அடுத்ததாக எடுத்துக்கொண்டால் அவர் எப்பொழுதும் குல்ஹுவல்லாஹு அஹத் சூறாவை ஓதக்கூடியவராக, எப்பொழுதும் அந்த சூறாவின் மீது அதிகம் பாசம் கொண்டவராக, அதிகம் ஓதக்கூடியவராக இருந்ததின் காரணமாக அவரை பற்றி மலக்குகள் பேசுகின்றார்கள் என்று வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், இந்த சூறாவினுடைய சிபத்துகளை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு சஹல் இப்னு சஅத் என்று அழைக்கக்கூடிய ஒரு சஹாபி வருகின்றார். அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி விவரிக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு என்று சொன்னால், மிகவும் வறுமையான சூழ்நிலையில், மிகவும் ஏழ்மையான சூழ்நிலையில், மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சஹாபி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் மிகவும் வறுமையில் இருக்கின்றேன், என்னுடைய வறுமையை போக்குவதற்காக, என்னுடைய வறுமையை நீக்குவதற்காக நீங்கள் எனக்காக ஏதாவது ஒன்றை கற்றுக் கொடுங்கள், துஆவை கற்றுக் கொடுங்கள் என்று அந்த சஹாபி கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். என்னவென்று சொன்னால், உங்களுடைய வீட்டுக்குள் நீங்கள் செல்லுகின்ற பொழுது சலாம் சொல்வதை நீங்கள் கடமையாக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் இல்லத்தில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள் நுழைகின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற சலாத்தை எட்டி வைத்துவிட்டு வீட்டுக்குள் நுழையுங்கள். வீட்டுக்குள் யாரும் இல்லை என்று தெரிந்தாலும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களுடைய மனதிற்காக நீங்கள் சலாத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்குள் செல்லுங்கள். சென்றதற்கு பிறகு ஒரே ஒரு முறை குல்ஹுவல்லாஹு அஹத் அந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான் என்று அனுப்பிவிடுகின்றார்கள். அதை அவர்கள் கடைபிடிக்கின்றார்கள். அந்த சூறாவை ஓதியதின் காரணமாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், எந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தான் என்று சொன்னால், அவர்களுடைய பக்கத்து வீட்டிற்கு அள்ளி கொடுக்கும் அளவுக்கு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் விளங்கி வைத்திருப்பது பக்கத்து வீடு என்று சொன்னால் நம் இடதுபுறத்திலும் நம் வலதுபுறத்திலும் இருப்பவர்கள் மட்டும்தான் பக்கத்து வீடு என்று. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், எந்ததை ஒரு தெரு என்று கூறுகின்றார்கள் என்று சொன்னால், ஹதீஸில் விவரிக்கின்ற பொழுது, தஃசீரில் விவரிக்கின்ற பொழுது, உங்களுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய 40 வீடுகளும் உங்களுக்கு பக்கத்து வீடு, அண்டை வீடாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய 40 வீடுகளும் உங்களுக்கு பக்கத்து வீடாக பொருந்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய 40 வீடுகள் உங்களுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய 40 வீடுகள், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 120 வீடுகள் சேர்ந்ததுதான் ஒரு தெருவாக சஹாபாக்கள் கணித்தார்கள் என்று சொன்னால், ஒரு எந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த செல்வத்தை, இந்த குல்ஹுவல்லாஹு சூராவின் பரக்கத்தை எந்த அளவுக்கு அந்த சஹாபிக்கு கொடுத்திருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறேன். மற்றொரு ஹதீஸில் ரூஹுல் பயானில் இதை பற்றி விரிவாக கூறி காட்டுகின்ற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் ஒரு முறை இந்த சூறாவை ஓதுங்கள் என்றார்கள். 2 முறை ஓதி இருந்தால் அவர்கள் 2 முறை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் தஆலா அந்த சஹாபிக்கு அருகில் இருக்கக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை கொடுத்திருப்பான். அது மட்டுமின்றி 3 முறை அதை வழக்கமாக ஓடி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அந்த ஊரையை சிறைசிறைப்பாக ஆக்கி வைப்பான் என்று எந்த அளவுக்கு அந்த சூறாவினுடைய தன்மைகள் பரக்காத்துகள் இருக்கின்றது என்பதை நாம் எண்ணி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இது அனைத்தும் அல்லாஹ் தஆலாவுடைய சிபத்துகள், இறைவனுடைய தன்மைகள். இறைவானிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய நற்குணங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றது இருந்தது என்பதை நாம் எதிர்பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு முறை மகரிபுடைய நேரம் தேவை முடிகின்றது.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாருக்கு ஒரு பெரிய கூட்டம் வருகின்றது. அந்த கூட்டம் பள்ளிவாசலுக்குள் வருகின்றது. அனைவர்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமரச் செய்கின்றார்கள். அவர்கள் வெளியூரிலிருந்து இங்கு தங்குவதற்காக வந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே, தோழர்களே, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுடைய கையையும் நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அருகில் யார் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ ஒவ்வொரு சஹாபிகளும் ஒரு மனிதரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள். சஹாபாக்கள் அனைவரையும் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் அனைத்து மக்களையும் பிடித்து விடுகின்றார்கள். அவர்கள் கையில் பிடித்ததற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இவர்கள் அனைவர்களும் நமக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தாளிகள். ஆகையால் நீங்கள் இன்று இரவு இவர்களை உங்களுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று அவர்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு விருந்து உபசரிப்பை கவனித்து நீங்கள் அனுப்பிவிடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அனைவரும் சென்று விடுகின்றார்கள். அந்த கூட்டத்திற்கு தலைவராக அனுப்பப்பட்ட ஒரே ஒரு மனிதர் மட்டும் யாரும் அவரை அழைக்கவில்லை. அவர் மட்டும் அங்கு இருக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அங்கு இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தின் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கூறுகின்றார்கள், என்னை மட்டும் எதற்காக அழைத்து செல்லவில்லை என்பதை நீங்கள் அறிந்தீர்களா என்று கூறிவிட்டு, அவர் இயற்கையில் மிகவும் அதிகமாக உருவம் கொண்டவர், மிகவும் அதிகமாக உடம்பு பெருத்த உடம்பை கொண்டவர். என்னுடைய உடம்பை பார்த்து நான் அதிகமாக சாப்பிட்டு விடுவேன் என்று எண்ணத்தில் என்னை யாரும் அழைத்து செல்வதில்லை என்று அந்த கூட்டத்தினுடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கூறுகின்ற பொழுது, சஹாபாக்களுடைய தன்மை, சஹாபாக்களுடைய எண்ணம் என்ன என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருப்பார்கள். வந்த மனிதர் இஸ்லாத்தை ஏற்றவர் அல்ல. ஆகையால் சஹாபாக்களுடைய தன்மையை அறியாமல் அவர் பேசிவிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடித்து என்னுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று அழைத்து செல்கின்றார்கள். அன்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஐமன் என்று அழைக்கக்கூடிய அவர்களுடைய வீட்டிலே உணவு அருந்துவதற்காக அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது அங்கே சென்று அவர்களுடைய மனைவியிடத்திலே உம்மு ஐமன் என்று அழைக்கக்கூடிய அந்த மனைவியிடத்திலே, இன்று நம்மளுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்திருக்கின்றார்கள், ஆகையால் அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்கள் என்று அவர்களை அமரச் செய்கின்றார்கள். இருவரும் அமர்ந்திருக்கின்றார்கள். உம்மு ஐமன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குரல் கொடுக்கின்றார்கள். உள்ளே இருந்து 2 பாத்திரங்கள் நிரம்ப பாலை கொடுத்து விடுகின்றார்கள். அப்பொழுது ஒரு பாத்திரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரத்தால் ஏந்தி வந்த மனிதருக்கு கொடுக்கின்றார்கள். கொடுத்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிப்பதற்காக ஒரு பாத்திரத்தை வாங்குகின்ற பொழுது இவர் இந்த பாலை முழுவதையும் குடித்து விடுகின்றார். குடித்துவிட்டு கீழே வைத்துவிட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையில் இருக்கின்ற பாத்திரத்தை ஏறெடுத்து பார்க்கின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள், அவர்களுக்கு பசி தீரவில்லை என்பதை அறிந்துவிட்டு இந்த பாலையும் அவரிடத்தில் கொடுத்து விடுகின்றார்கள். மறுபடியும் தன்னுடைய மனைவியை அழைக்கின்றார்கள். மறுபடியும் உள்ளே இருந்து 2 பாத்திரம் வருகின்றது. 2 பாத்திரம் நிறமோன்ற பால் இருக்கின்றது. 2ம் வருகின்றது. அந்த 2ஐயும் அவர் குடிக்கின்றார். 3வது முறையாக செய்கின்றார்கள். இதேபோன்று 4 முறை வருகின்றது. 4 முறையும் கொடுத்து விடுகின்றார். அடுத்ததாக உணவு வருகின்றது. மிகவும் அற்புதமாக மிகவும் அழகாக தயாரிக்கப்பட்ட அந்த விருந்தை, அந்த உணவை வந்த மனிதருக்கு வைத்து அவர் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கின்றார். எந்த அளவுக்கு சாப்பிட்டார்கள் என்று சொன்னால், அன்று அவர்களுடைய மனைவியும் சாப்பிடவில்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சாப்பிடவில்லை. அந்த அளவுக்கு மீதம் இல்லாமல் இந்த மனிதர் சாப்பிட்டு விடுகின்றார். உணவும் தீர்ந்து விடுகின்றது.
இதை பார்த்த, அதாவது எத்தனை முறை வந்தது என்று சொன்னால் சுமார் 7 முறை உணவை தயாரித்து அனுப்புகின்றார்கள். 7 முறையும் இவர் சாப்பிட்டு முடித்திருக்கின்றார். உள்ளே இருக்கக்கூடிய உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கோபம் வருகின்றது. கோபத்தில் ஒரு வார்த்தையை விடுகின்றார்கள், அல்லாஹ் உங்களை எப்பொழுதும் பசியுடன் வைப்பானாக என்று ஒரு வார்த்தையை விடுகின்றார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுவிடாதீர்கள், நாம் விருந்தாளியை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படுகின்றார்கள். சாப்பிட்டு முடித்து அனைவர்களும் பள்ளிவாசலுக்கு சென்று ஓய்வெடுக்கின்றார்கள். அங்கு வந்தவர்களுக்கு மத்தியிலே ஒரு கூட்டம் என்னவென்று சொன்னால், நான் இது சாப்பிட்டு நான் உங்களிடம் எதை சாப்பிட்டேன் என்று ஒவ்வொருவராக கூறிக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மனிதர் தான் சாப்பிட்டதை பெருமையாக கூறுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் சாப்பிட்டதின் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உணவில்லை, அவர்களுடைய மனைவிக்கும் உணவில்லை, அந்த அளவுக்கு நான் அதிகமாக என் வயிறு நிரம்புகின்ற அளவுக்கு சாப்பிட்டேன் என்று பெருமையாக கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அன்று இரவு கழிகின்றது. மறுநாள் இதே போன்று மகிழ்ச்சிக்கு பிறகு இதே போன்று விருந்திற்காக அவரவர்கள் ஒவ்வொருவருடைய கையை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். அனைத்து சஹாபாக்களும் ஒருவரை பிடித்து விட்டார்கள். அதே போன்று அந்த கூட்டத்தினுடைய தலைவரை யாரும் பிடிக்கவில்லை. ஏனென்றால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்பதை அனைவரும் அறிந்து விட்டார்கள். இவர் அன்றும் யாரும் பிடிக்காததன் காரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கரம் பிடிக்கின்றார்கள். சிரித்த முகத்துடன் பிடிக்கின்றார்கள். வாருங்கள், என்னுடைய வீட்டிற்கு சாப்பிட போகலாம் என்று அழைக்கின்ற பொழுது அன்றும் அதே மனைவியினுடைய வீடு உம்மு ஐமனுடைய வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது யார் விருந்திற்காக வந்திருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர்களுடைய மனைவி எட்டி பார்க்கின்றார்கள். ஆகா, நேற்று வந்த அதே மனிதர் வருகின்றார், ஆகையால் உணவை அதிகமாக தயாரியுங்கள் என்று அதிகமாக உணவு தயாராகின்றது. அன்று நேற்று எப்படி பால் வந்ததோ அதே போன்று 2 துகள்களும் பாலை கொடுத்து அனுப்புகின்றார்கள். அப்பொழுது அந்த மனிதர் ஒரு பாலுடைய துகளை குடித்துவிட்டு போதும் என்று சொல்லிவிடுகின்றார். மறுபடியும் உணவு வருகின்றது. உணவு சிறிது அளவு சாப்பிட்டு விட்டு போதும் என்று கூறிவிடுகின்றார். இதை பார்த்தவுடன் உள்ளே இருக்கின்ற உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஆச்சரியமாக வருகின்றது. நபியே, நேற்று வந்து அதே மனிதர் அதே உருவம் ஏன் ஒரு உணவில் உண்மை இருக்கின்றது என்று கேட்கின்ற பொழுது அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நேற்று வந்த அதே மனிதர், ஆனால் இன்று காலையில் என்னை அவர் நேருக்கு நேராக சந்தித்தார். என் கரம் பிடித்து அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை கூறி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அவருடைய குடலையும் சீராக்கி விட்டார், அவருடைய உள்ளத்தையும் பழுதாக்கி விட்டார், அவரை ஒரு புனிதமான மனிதராக மாற்றிவிட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று சொன்னால், நாயகத்தை பார்ப்பதின் மூலமாக எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே பரக்காத்துகள் ஏற்படுகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது வழியிலே ஒட்டகத்தினுடைய சாணம் இருக்கின்றது. அதை அவர்கள் அறியாமல் மிதித்து விடுகின்றார்கள். மிதித்ததன் காரணமாக அந்த சாணத்தை போர்ப்பதற்காக ஒரு கல்லை தட்டுகின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய சுழற்சியிலே அந்த சாணம் சென்று பட்டு விடுகின்றது. இதை பார்த்து அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு வீட்டினுடைய சுவரை நாம் நாட்டம் செய்திருக்கிறோமே என்ற எண்ணத்தில் அந்த வீடு யாருடைய வீடு என்று சொன்னால், ஏற்கனவே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் சிறிது அளவு கடன் வாங்கி இருக்கின்றார். அந்த கடனின் காரணமாக இருவருக்கும் இடையில் சிறிய தகராறு ஒன்று இருக்கின்றது. அவருடைய வீட்டினுடைய சுவற்றில் படுகின்றது. அதை சுத்தம் செய்வதற்காக அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு துணியை வைத்து அந்த சுவரை துடைக்கின்றார்கள். துடைக்கின்ற பொழுது சுவர் தேர்ந்து அதை இருக்கக்கூடிய சுண்ணாம்பு கீழே விழுந்து விடுகின்றது. அவருக்கு இறை அச்சம் வருகின்றது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த வீட்டில் இருப்பவர்களை வெளியே அழைக்கின்றார்கள். உள்ளே இருந்து வருபவர்கள் அவர்களுடைய தாயார் மிகவும் ஒரு பயத்துடன் வருகின்றார்.
ஆகா, இவர் பணத்தை கேட்டு விடுவாரோ என்ற அச்சத்தில் அவர் வருகின்றார். வந்த மனிதரிடத்திலே, அந்த பெண்மணியிடத்திலே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகின்றார்கள், தெரியாமல் உங்களுடைய வீட்டில் சாதம் தெரித்து விட்டது. அதை துடைப்பதற்காக முயல்கின்ற பொழுது சுவர் சிறிது அளவு பழுதாகிவிட்டது. அதற்கு உண்டான செலவுகள் என்ன என்பதை கூறுங்கள். அதை நான் கொடுத்து வருகின்றேன். நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய கடனையும் நான் முடித்து வருகின்றேன். அதற்கு பகரமாக அதிக பணம் நான் தருகின்றேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று அபூ ஹனீஃபாவுடைய அந்த வார்த்தை, அந்த தன்மையை பார்த்த அந்த பெண்மணி அதே இடத்தில் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கையை பிடித்து கல்மாவை கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதே வரை நடந்த சஹாபாக்களும் தாபியீன்களும் தபஅ-தாபியீன்களும் எந்த அளவுக்கு அவர்களுடைய வழியை நடத்தி சென்றார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் வந்து கொண்டிருப்பதால், ஆகையால் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நாளை அசரில் இருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது மௌலூத் ஷரீஃப் ஓத இருக்கின்ற காரணத்தினால், அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தன்மையின் காரணத்தினாக இந்த சமுதாயத்தை மென்மேலும் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் ஜமாத்தார்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளையும் பள்ளிக்கு அனுப்பி வைத்து இந்த மௌலூத் ஷரீஃபில் கலந்து கொண்டு துஆ செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.